குரூப் டி எக்ஸாம் 2026 சயின்ஸுக்காக ஒரு கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல பிசிக்ஸ் டாபிக்ல எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எஃபெக்ட் இதோட பார்ட் 2 வந்து பார்த்துடலாம். பார்ட் 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், அதிகமான கொஸ்டின் எலக்ட்ரிசிட்டியில கேட்கனால 2 பார்ட்டா பார்த்துக்கலான்னு. பார்ட் 1ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்தோம். இந்த பார்ட் 2ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணா பார்க்க போறோம். மொத்தமா 80 கொஸ்டின். இந்த 80 கொஸ்டின் நீங்க லேர்ன் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து கிளாரிட்டி கிடைச்சிரும். ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க, கொஸ்டினோட டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, குரூப் டில எப்படிலாம் வந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க, இதெல்லாமே தெரிஞ்சு நீங்க லேர்ன் பண்ணும்போது ஒரு டாபிக் ப்ராப்பரா லேர்ன் பண்ணுவீங்க. அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்பீங்க, டெஸ்ட் போடுவீங்க. கரெக்டா என்ன ஆகும்னா உங்க மைண்ட்ல வந்து நின்றுக்கிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 மிச்சம் இருக்கிற டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, இப்ப பார்ட் 2 கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஃபண்டமெண்டல் எலக்ட்ரிசிட்டியோட ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட் போடுங்க. ஸோ டெஸ்ட் வந்து என்னன்னா ஆப்ல தான் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். 25 கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1லயும் 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். இதுலயும் பார்ட் 2 எலக்ட்ரிசிட்டி பார்ட் 2லயுமே 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுங்க, டெஸ்ட் போடுங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனா வந்து இந்த வீடியோ பார்த்துக்கலாம். இதுல அதிகமான கொஸ்டினை நான் சேர்த்து சொல்லுவேன், ஏன்னா ரிப்பீட்டடா வர கொஸ்டினை வந்து டெஸ்ட்ல ஆட் பண்ண மாட்டேன். அதனாலதான். கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். which one of the following usually connected in series in a domestic circuit? எல்லாமே பார்க்கலாம். குரூப் டில கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் வந்து நான் எடுத்திருக்கேன். வீட்டு மின்சார சுற்றில் பொதுவாக எது தொடர் இணைப்பில் இருக்கும் அப்படின்னு இருக்கா. என்னன்னா இந்த டொமஸ்டிக் சர்க்கியூட் பேசிக்ஸா எலக்ட்ரிசிட்டியோட ஃபைனலோட இதுல என்ன பண்ணிருப்போம்னா நான் லேர்ன் பண்ணிருப்போம். இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு வந்து சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எலக்ட்ரிக் ஃபியூஸ் தான், மெயின் ஃபியூஸ் தான். பட் என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு புரியணும். அதாவது சீரியஸ்ல வந்து ஒரு சர்க்கியூட்டை வந்து கனெக்ட் பண்றதுக்கும் பேரலா பேரலா கனெக்ட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரியஸ்ல கனெக்ட் பண்ணும்போது நம்ம சுவிட்சை போட்டோம்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும், கரண்ட் வந்து பாயும் ரைட்டா. ஸோ கரண்ட் பாயும் போது அதுக்கான வழி பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் மட்டும்தான், ஒரு வழியில மட்டும்தான் வந்து பாய முடியும். ஆனா பேரலல்ல என்னன்னா போற கரண்டால என்ன பண்ண முடியும்னா இப்படி போலாம், இல்ல இப்படி வரலாம் ரைட்டா. ஸோ அப்ப அதுக்கான பாதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒண்ணுக்கு மேற்பட்ட பாதைகள் இருக்கு. எதுலனா பேரலல் சர்க்கியூட். இப்ப இதுலதான் வந்து என்னன்னா ஒரு ட்ரிக் என்னன்னா, நம்மளோட வீட்டுல மட்டும் நல்லா கவனிங்க, வீட்டோட இதுல தொடர் இணைப்புல வந்து எதை கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா மெயின் ஃபியூஸை வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அது எதுக்கு மெயின் ஃபியூஸை கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரீசன் இருக்கு, நீங்க பார்க்கலாம். சீரியஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூஸை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மெயின் ஃபியூஸ் எப்ப, அதாவது மெயின் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். எதுக்கு மெயின் ஃபியூஸ் யூஸ் பண்றது, அதிகமான கரண்ட் வரும்போது அது சீரியஸ்ல கனெக்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகும்னா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணி விடும், உள்ளக்கு போற வயரை வந்து கட் பண்ணி விடும் ரைட்டா. அப்ப கரண்டோட ஃப்ளோ இருக்காது. அப்ப வீட்டுல இருக்கிற மிச்ச பொருட்கள், மிச்ச வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு என்ன ஒரு ப்ராப்ளமும் வராது. இது பேரலா இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, அந்த ஃபியூஸ்ல வந்து பேரலா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும், கரண்ட் வந்து இங்க நம்ம ஃபியூஸ் வந்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம், கரண்ட் என்ன ஆயிரும் இந்த வழியே போயிடும்ல. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இந்த இடத்துல வந்துன்னா லைட் பல்பை விட இமேஜின் பண்ணுங்க, இதுல என்ன இருக்குன்னா ஃபியூஸ் கட் இருக்கிற மாதிரி வந்து இமேஜின் பண்ணினா கரெக்டா இருக்கும். அப்ப என்ன ஆகும், கரண்டோட ஃப்ளோக்கு வந்து வேற டைரக்ஷன் இருக்கு. அப்ப அதிகமான கரண்ட் வரும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக் பொருட்களுக்கு என்ன ஆகும்னா அது மேல பட்டு அதனால என்ன ஆகும்னு வச்சுக்கலாம், கம்ப்ளீட்டா அடியாகுமா. அதை தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவோம்னா சீரியஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நான்லாம் ஞாபகத்துல வச்சுக்கேன், மெயின் சப்ளையோட என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம், சீரியஸோட தான் ஃபியூஸை வந்து வந்து கனெக்ட் பண்றது. இப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீரியஸ்ல, அதாவது இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. இந்த சீரியஸ் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு நான் ப்ராப்பரா என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் பண்ணுவேன். நான் நம்பர் சொல்றதுக்கான ரீசன் வந்து வந்து குரூப்பா சும்மா வந்து ரேண்டமா வந்து கைட் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. பர்சனல் கைடன்ஸ் தான் கொடுப்பேன். பட் நீங்க ரொம்பவே என்னன்னா அதுக்கான எஃபர்ட் வந்து போட ரெடியா இருக்கணும். ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வாங்க. which characteristic of parallel circuit make them advantages
over series circuit for connecting multiple electrical gadgets in a house. வீட்டு மின்சாரத்தில் பல சாதனங்களை இணைக்க இணை இணைப்பின் சிறப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா பேரலா சர்க்கியூட் வந்து இருக்கு. அதோட அட்வான்டேஜஸ் என்னப்பா சீரியஸ் சர்க்கியூட்டோட அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒன்லி ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது என்ன ஸ்லைட் கொடுத்துருந்தோம் அதை அந்த இடத்துல அட்டாச் பண்ணிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் சீரியஸா கனெக்ட் பண்றதும் பேரலா கனெக்ட் பண்றத பத்தி லேர்ன் பண்ணிருக்கோம். அதுல அந்த பேரலல் கனெக்ஷன்ல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா பேரலா ஒரு சர்க்கியூட் இருக்கும்போது வோல்டேஜ் என்ன ஆகும்னா எல்லா ரெசிஸ்டர்லையும் சேமா இருக்கும். ஆனா கரண்ட் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பேரலல் மீன்ஸ் என்ன? இப்ப இதான் வந்து ரெசிஸ்டர் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு ரைட்டா. சில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் கரண்ட் டிவைட் ஆகும். அப்ப இதுக்கு போற கரண்டோட இது வந்து வேற மாதிரி இருக்கும். இதுக்கு போற கரண்ட் வந்து என்னன்னா வேற மாதிரி இருக்கும். கரண்ட் டிவைட் ஆகுது ரைட்டா. அப்ப இந்த மாதிரி இதுல நல்லா கவனிங்களா. இப்ப வீட்டுல இருக்கிற பேரலல் சர்க்கியூட்ல வந்து மின்சாரத்தை மின் சாதனங்களை வந்து கனெக்ட் பண்ணிருந்தோம்னா என்ன ஆகும்னா ஒரு சைடு போகும்போது அதுக்கு என்ன கரண்ட் தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிரும் அந்த சாதனம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ரைட்டா. இன்னொரு இது வந்து அதுக்கு தேவையான ஏத்தாப்புல வந்து கரண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப கரண்ட் என்ன ஆகும் பேரலாவே வந்து கரண்ட் டிவைட் ஆகும் அமங் த என்ன எலக்ட்ரிக்கல் வந்து கேஜெட்ஸ் allowing them to operate independently. அதுக்கு என்ன கரண்ட் தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா parallel சர்க்கியூட்ல வந்து யூஸ் பண்ண முடியும். இப்ப சீரியஸ்லயே வந்து நிறைய வந்து மின்சாதனங்களை வந்து கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். என்ன ப்ராப்ளம் ஆகுனா சீரியஸ்ல வரும்போது கரண்ட் சேமா இருக்கும். சில பொருட்கள் இப்ப ஹீட்டர்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்கு, ஃபேன் இருக்கு, எல்லாமே ஒரே இதுலயே கனெக்ட் பண்ணிருந்தோம்னா ஹீட்டருக்கு அதிகமான என்ன தேவை கரண்ட் தேவை. ஆனா ஃபேனுக்கு அதிகமான கரண்ட் தேவை கிடையாது. அப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப்ஷன் நடக்கும். இதனாலதான் என்னன்னா சீரியஸ்ல இல்லாம பேரல்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்குது. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கீதா வரும். தேர்ட் கொஸ்டின், which material generally used for making resistant wires because it has high resistance and high melting point. அதிக மின்தடை மற்றும் அதிக உருகும் புள்ளி கொண்டதால் மின்தடை கம்பி செய்ய எந்த பொருள் பயன்படுத்தப்படுகிறது? இது டைரக்டா அப்படியே ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்களேன். ஹீட்டிங் எஃபெக்டோ அப்ளிகேஷன் லேர்ன் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் நிக்ரோமை பத்தி வந்து இது பண்ணிருக்கோம். எலக்ட்ரிக் டோஸ்டர், எலக்ட்ரிக் ஓவனு, எலக்ட்ரிக் ஹீட்டர், கீசர் இது எல்லாத்துலயும் என்னன்னா எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னா நிக்ரோம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிக்ரோம் எதனால ஆனதுன்னா நிக்கல் மற்றும் குரோமியத்தால ஆனதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இதை யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ரீசன் பாருங்களேன். ஹையான ரெசிஸ்டிவிட்டி. இப்ப நம்ம அயன் பாக்ஸ் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அயன் பாக்ஸ்ல ஏன் ஹீட் வருதுன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆன நிக்ரோம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணும் மின்சாரத்தை அதை வந்து அதிகமா தடை பண்ணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஹை மெல்டிங் பாயிண்ட். ஏன் ஹை மெல்டிங் பாயிண்ட்? லோவான மெல்டிங் பாயிண்ட் உருகுநிலை வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஈஸியா என்ன ஆயிரும் மெல்ட் ஆகி போயிடும் ரைட்டா. மெல்ட் ஆக கூடாதுன்னு சொல்லி தான் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் ஈஸிலி வந்து ஆக்சிடைஸ். ஸோ ஆக்சிடைஸ் ஏன் ஆகக்கூடாதுன்னா ஈஸியா துருப்பிடிக்க கூடாது. இந்த 3 ரீசனுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த மெட்டீரியலை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நினைக்கும். அடுத்து போலாம். The SI unit of power is what? As per relation of work power, 1 watt is equivalent to. ஸோ ஒரு வாட் வந்து எதுக்கு ஈக்குவலன்னு சொல்றாங்க? நமக்கு என்ன தெரியும்? A6 லேர்ன் பண்ணிருப்போம். பவர் திறன் பத்தி லேர்ன் பண்ணும்போது பவருக்கான ஃபார்முலா பவர்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் அப்படின்னு வந்து நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது நம்ம பார்த்ததுதான். இப்ப ஒர்க்கை நம்ம எதுல சொல்லுவோம்? ஜூல்ல சொல்லுவோம் ரைட்டா. ஒர்க்கை வந்து ஜூல்ல சொல்லுவோம், டைம் வந்து செகண்ட் சொல்லுவோம். அப்போ பவருக்கான யூனிட் வந்து வாட் தான். ஸோ பவருக்கான யூனிட் வந்து வாட் தான். அந்த 1 வாட்டை எப்படி சொல்லணும்னா 1 ஜூலும் பை செகண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. அதுதான் அவன் கேட்டிருக்காது. அப்ப எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் வந்து வாட் தான். அதை வந்து என்னன்னா ஒர்க் பவர் ரிலேஷன்ல சொல்லும் போது எப்படி சொல்லுவேன்னா 1 ஜூலும் பை செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டினுக்கு வந்து 1 ஜூலும் பெர் செகண்ட், 1 ஜூலும் பெர் செகண்ட் வரும். இந்த இதுல இப்படி செகண்ட் போடக்கூடாது. ஏன்னா அது வந்து என்னன்னா கீழே இருக்கு ரைட்டா. நீ பார்க்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா படி வந்து என்னன்னா ஒர்க் பை டைம்ல அப்ளை பண்ணும்போது 1 ஜூலும் பை வந்து செகண்ட் அப்படின்னு வரும். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். அடுத்த கேள்வி, ஓம்ஸ் லா வேலிட் அண்டர் விச் கண்டிஷன்? ஸோ ஓம் விதி என்னன்னு சொல்லி நான் போன வீடியோலே உங்களுக்கு
அனிமேஷன் வச்சு ப்ராப்பரா என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுல நாங்க பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன். அதாவது நீங்க போன வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு ப்ராப்பரா புரிஞ்சிருக்கும். அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓம் விதி எங்க அப்ளிகபிள் ஆகும்னா, ஒன்லி வந்து என்னன்னா மெட்டல். ஏன்னா மெட்டல்ல தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட்டுக்கான ஃப்ளோ வந்து கரண்ட் மின்கடத்திகள் எதெல்லாம் இருக்கோ அதுல மட்டும்தான் வந்து என்னன்னா அந்த ஓம்ஸ்ல அப்ளிகபிள் ஆகும். பிளஸ் என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த கண்டிஷன் இருக்கும்போது ஓம்ஸ்ல வந்து அப்ளிகபிள் ஆகும். அதை வச்சு பார்க்கும்போது ஒன்லி ஃபார் த மெட்டாலிக் கண்டக்டர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல தான் ஓம் விதி சொல்ற கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான். அடுத்து பாருங்க. when resistor are connected in series which quantity remain the same across all resistor. மின்தடை தொடர் இணைப்பில் இருந்தால் எந்த அளவு எல்லா மின்தடை ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த குவாண்டிட்டி வந்து சேமா இருக்கும்னா சீரியஸ்ல இருக்கும்போது நல்லா கவனிங்க, கரண்ட் வந்து சேமா இருக்கும். வோல்டேஜ் என்ன ஆகும்னா டிவைட் பண்ணப்படும். இதை வச்சு பார்க்கும்போது கொஸ்டினுக்கு ஆன்சர் கரண்ட் வந்து சேமா இருக்கும். ரைட்டா? அடுத்து போலாம். அடுத்து according to Joule's law of heating, the heat produced is directly proportional to which one of the following? Just அந்த ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கோட ஃபார்முலா இருக்கும். H is equal to I squared RT. எல்லாமே டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். அதுல I என்ன? ஸ்கொயர்டு. அப்ப ஸ்கொயர்ட் ஆஃப் த கரண்ட்டுக்கு தான் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். ஆப்ஷன் வந்து பி தான். அடுத்து ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, பவர் அண்ட் வந்து டைம். ஸோ எனர்ஜியை நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸோ மின்சார ஆற்றல், சக்தி மற்றும் நேரத்தோட தொடர்பு என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு இடத்துல எனர்ஜி அப்படின்னாவே என்ன? ஆற்றல். ரைட்டா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பொறுத்தளவுக்கு அது என்ன கிடைக்கும்னா பவர் இன்ட்டு டைம். அதாவது அதிகமான பவரை அதிகமான டைம்ல அதிகமான பவர் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? அதிகமான எனர்ஜி வந்து யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதிகமான எனர்ஜி வேணும்னா என்ன பண்ணுவேன்? எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்காக பவர் இன்ட்டு டைம் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கிடைச்சிடும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் டி ல இருக்கு. அடுத்து which of the following not a correct expression for electric power? நான் போன வீடியோல உங்களுக்கு நான் ப்ராப்பரா சொன்னேன். பவர் சம்பந்தப்பட்ட ஒரு 3 ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பவர் ஈக்குவல் டு P ஈக்குவல் டு VA, P ஈக்குவல் டு I ஸ்கொயர்ட் R, P ஈக்குவல் டு வந்து V ஸ்கொயர்ட் பை R இருக்கும். இது இல்லாம இருக்கிற எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. P ஈக்குவல் டு I R ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது. இனி a toaster, the heating wire glows red because என்ன காரணத்தினால? ஸோ டோஸ்டர்ல வந்து இந்த கம்பி இருக்க பாத்தீங்களா, சிவப்பாக ஒளிவதற்கான காரணம் என்ன? லாஜிக்ல ஆன்சர் பண்ணலாம்ல. ஏன் சிவப்பா வரும்? அது கரண்ட வந்து ரெசிஸ்ட் பண்றதுனால. ஏன்னா டோஸ்டர்ல வந்து கரண்ட் வந்து என்ன பண்ணும்? ரெசிஸ்டர் வந்து என்னன்னா ஐ மீன் மின்சாரத்தை வந்து என்னன்னா நல்லா எதிர்க்கும். எதிர்க்கனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது சிவப்பு கலர்ல வந்து மாறக்கூடியதா இருக்கும். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதம். நம்ம வந்து டெய்லி லைஃப்ல வந்து பார்த்துருப்போம். அதனால நான் வச்சுக்கலாம். இது பாருங்களேன், இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் கொஞ்சம் டஃப்பானது மாதிரி தெரியும். In a household electricity supply, which of the following statement correctly describe the color code of the wire? இது வந்து என்னன்னா நம்ம எக்ஸாம் நம்ம நல்லா படிச்சுட்டு போயிருந்தாலும் எக்ஸாம்களில் என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம்னா மாத்தி கூட போட்டு வரலாம். ஏன்னா இது கலர் வச்சு சொல்றேன். ரைட்டா? ஆல்வேஸ் ரொம்ப பண்ணுங்க. நம்ம வீட்டில் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட் பொறுத்தளவுக்கு இந்த இதை மட்டும் எங்க எடுத்திருப்பேன்னா மேக்னட்டோட மேக்னட் டாபிக் இருக்கு பாத்தீங்களா, மேக்னட்டிசம், அதுல வந்து பார்ட் 2ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால எலக்ட்ரிசிட்டியில் இல்லைன்னா அதுல இருக்கும். அதுல போய் என்னன்னா செக் பண்ணுங்க. இப்ப எர்த்தோட வயர் வந்து கிரீன் கலர், லைவ் வயர் அதுவே செக் பண்ணுங்க. லைவ் இருக்கா? ஸோ லைவ் உயிர்னு வச்சுக்கேன். உயிரோட இருக்குன்னா என்ன? பிளட் ஃப்ளோ ஆகுது. பிளட் என்ன கலரு? சிவப்பு கலர். அப்ப சிவப்பு கலர் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நியூட்ரல் வந்து கருப்பல். ஸோ நியூட்ரலான ஆளு எல்லாமே வந்துன்னா கருப்பா இருப்பாரு. சும்மா ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாதீங்க. பட் ஷார்ட்கட்டுக்காக வந்து நான் சொன்னேன். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன? லைவ் வயர் ரெட். அதை நீங்க கண்டுபிடிச்சாவே போதும். ஆல்மோஸ்ட் என்ன பண்ணலன்னா ஆன்சர் வந்து எடுத்துலாம். நியூட்ரல் வந்து பிளாக், எர்த் வயர் வந்து கிரீன். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ. த மெயின் பர்பஸ் ஆஃப் எர்த் வயர் இன் ஏ டொமஸ்டிக் சர்க்கியூட். எர்த் வயர் கனெக்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்களேன். கிரீன் இன்சுலேட்டட் எர்த் வயர் கனெக்டட் டு த எர்த் டு எதுக்காகனா டு என்ஷூர் த சேஃப்டி எஸ்பெஷலி ஃபார் த அப்ளைன்ஸ் வித் மெட்டாலிக் பாடிஸ். ஏன்னா மெட்டல் ஃபுல்லா என்ன கரண்ட் பாயும். அதை வந்து கீழே வந்து அதாவது பூமியோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா
ரொம்ப எக்ஸ்ட்ரா வரும்போது என்னன்னா பூமிக்கு வந்து போயிடும்ல. அந்த ஒரு ரீசனுக்காக தான். சேஃப்டிக்காக மட்டும் தான் என்னன்னா, அந்த எர்த் வயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அப்ப அத வச்சு பார்க்கும்போது டு புரொடெக்ட் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் ஷாக். ஆன்சர் ஏதாவது. எல்லாமே நான் ப்ராப்பரா வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஸ்கூல் புக்ல இருந்து தான். அத வச்சு தான் ப்ராப்பரா கிளாஸ் எடுத்தேன். அதனால என்ன பண்ணுங்கன்னா, ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்னும் சில ஸ்டூடெண்ட்க்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. இவரு எடுக்கிற கிளாஸஸ் நல்லா இருக்குமா, நல்லா இல்லையான்னு நினைச்சீங்கன்னா, தயவுசெய்து நல்லா இருக்கும். ஸ்கூல் புக்க வச்சு தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நான் வந்து கேரண்டி பண்றேன். அடுத்து பாருங்க. வாட் இஸ் அ பிரைமரி சேஃப்டி ஃபங்ஷன் ஆஃப் த கிரீன் இன்சுலேட்டட் எர்த் வயர் இன் எ டொமஸ்டிக் சர்க்யூட்? கிரீன் இன்சுலேட்டட் எர்த் வயருக்கான சேஃப்டி ஃபங்ஷன் என்ன? டு ப்ரொவைட் த லோ ரெசிஸ்டன்ட் பாத் டு என்ஷூர் த லீக்கேஜ் கரண்ட் keep the appliance potential to the tough எர்த் preventing the several shock severe shocks. எதுக்காகனா இந்த வார்த்தையிலே இருக்கு. குறைந்த மின்தடை பாதையை வழங்கி மின்சாரம் நிலத்திற்கு செல்ல உதவி செய்து மின் அதிர்ச்சியை தடுக்கிறதோட முக்கியமான வேலை தான் எதோட வேலைனா இந்த எர்த் வயரான கிரீன் கலரோட வேலை. இதே புரியும் நினைக்கிறேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதாவது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஜஸ்ட் அப்படியே வந்து என்ன பண்ணுங்கன்னா பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. டொமஸ்டிக் சர்க்யூட்ல லைவான எர்த், ஸோ லைவ் வயர் வந்து என்ன கலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம சொல்லும் போது நிறைய டைம் சொன்னாதான், அப்படி இருந்தாலும் வந்து நான் சொல்றேன். அடுத்து, அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் அ கண்டக்டர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா வோல்டேஜ் ரைட்டா, மின்னழுத்தம் இல்ல மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவோம். அது டைரக்டா, இன்வெர்சலியா, இல்ல ஈக்குவலா, இல்ல இண்டிபெண்டன்டான்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன? ஓம் விதி வந்து என்ன சொல்லுவாரு? V is equal to IR ரைட்டா? இதுல வோல்டேஜ் ஆனது எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கரண்ட் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். வோல்டேஜ் ஆன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுக்குன்னா கரண்ட்டுக்கு வந்து வரும். கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதா வரும். None of the following correctly describe the SI unit of electric power and the commercial unit of electrical energy respectively. அதாவது எலக்ட்ரிக் பவரோட இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் பவரோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா வாட் அப்படின்னு பார்த்தோம் ரைட்டா? அவன் என்ன கேட்கிறான்? கமர்ஷியல் யூனிட் அப்படின்னு சொல்றான். கமர்ஷியல் யூனிட்னா இப்போ வீட்டுல வந்து என்னன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து இது பண்ணுவாங்க பாத்தீங்களா? எவ்வளவு வந்து ஓடி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அது எதுல செக் பண்ணுவாங்கன்னா 1 kW per ஹவர்ல தான் வந்து செக் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1000 வாட். ஸோ 1000 வாட் ரைட்டா? 1000 வாட் பவரை 1 ஹவர்ல எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி எவ்வளவு வந்து கன்சியூம் ஆகுது. அந்த கன்சியூம் ஆகுறது எப்படி எடுத்துக்கிறோம்னா 1 கிலோவாட் 1 கிலோவாட் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடுவாங்க. 1 கிலோவாட் பெர் ஹவர்ல எவ்வளவு வந்து என்னன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பவரானது கன்சியூம் பண்ணப்படுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றது. இப்போ என்ன வரும்னா கிலோவாட் ஹவர் அப்படின்னு வரும். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். அடுத்து, which of the following devices does not use the heating effect of current for its working? பின்வரும் மின் சாதனங்களில் எது மின்சாரத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தாதுன்னு கேக்குறாங்க. இது என்னன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் இருக்கு பாத்தீங்களா? அதோட அப்ளிகேஷன். அதாவது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா ஒண்ணும் கிடையாது. என்ன ஆகும்? இப்ப நம்ம அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்றது, ஹீட்டர் யூஸ் பண்றது, அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக் வந்து என்னன்னா அடுப்பு இருக்கு பாத்தீங்களா? எல்லாமே எதை பேஸ் பண்ணி வந்து ஒர்க் ஆகுனா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் தான். என்ன பண்ணும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையா இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஹீட் எனர்ஜி வந்து வெளிப்படும். அதுதான் வந்து கான்செப்ட். அத வச்சு பார்க்கும்போது கீசர், ஃபியூஸு, அயனு இது எல்லாமே எதுதான் சம்மந்தப்பட்டதுன்னா, ஹீட்டிங் எஃபெக்ட் சம்மந்தப்பட்டதுதான். எலக்ட்ரிக் மிக்ஸர் கிரைண்டர். மிக்ஸர் கிரைண்டர் எத பொறுத்ததுன்னா, உள்ளக்க வந்து ஒரு மோட்டார் இருக்கும் ரைட்டா? மோட்டார் கான்செப்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் இந்த இதுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் வந்து கிளாரிட்டி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க வந்து பண்ணணும். The fuse wire in electric circuit work on the principle of dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்னா கான்செப்ட் உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். அதன் மூலம் என்ன பண்ணுங்கன்னா கரெக்டான கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.
அதே மாதிரி 19வது கொஸ்டின். இது எல்லாமே ஈஸியானதுதான். நான் ஆல்ரெடி பார்ட் 1லயே உங்களுக்கு நான் கான்செப்ட் சொன்னதுனால ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு மாணவர் எரியும் மின்விளக்கின் முனைகளில் வோல்ட் மீட்டரை இணைக்கிறார். அது எதை அளக்கும்? வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லும்போதே உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா எதை அளக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்து பாருங்க. Consider the following statement and select the correct option. A fuse is connected in series in electric circuit. அடுத்து, a fuse wire melts when the current exceed the safe limit. இது ரெண்டுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. ஃபியூஸை பத்தி தான் சொல்லியிருக்காங்க ரைட்டா. நல்லா கவனிங்களேன். எலக்ட்ரிக் ஃபியூஸ் மின்சார உருகி இருக்கு பாத்தீங்களா? அதை பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன், சீரியஸ்ல தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் ரைட்டா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது ஃபியூஸுக்கான ஒரு ரேட்டட் வேல்யூ இருக்கும். அதை எப்ப தாண்டுதோ, அந்த கரண்ட் எப்ப தாண்டுதோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயர் ஹீட் அப் ஆகி மெல்ட் ஆயிரும். அதன் மூலம் என்ன சர்க்யூட் வந்து என்னன்னா பிரேக் பண்ணப்படும். மிச்சம் இருக்கிற எல்லா இதுக்கும் வந்து என்னன்னா, அதாவது அதர் அப்ளையன்ஸ்க்கு எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து என்னன்னா இதோட ஐடியாவே. இப்ப என்ன சொல்றான், ஃபியூஸ் இஸ் கனெக்டட் இன் சீரிஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட். எஸ் பார்த்தோம். ஃபியூஸ் வயர் மெல்ட் வென் த கரண்ட் எக்ஸீட் த சேஃப் லிமிட். இதுவும் கரெக்ட் தான். ரெண்டுமே என்னன்னா கரெக்டா தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் வரும். எந்த கேள்விக்கான ஆன்சர் நீங்க பண்றதுதான். When device rely on heating effect of current to protect circuit and appliance by intentionally melting to break the circuit when the current exceed the specified limit. ஜஸ்ட் அதுக்கான டெஃபனிஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததான் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. Which component is used in a circuit to increase resistance and limit வந்து current? ஏன் கரெக்டா ஆன்சர் பண்ணி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எல்லாமே உங்களை ஆன்சர் பண்றது சொல்றதுக்கான ரீசன், ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது அப்படியே பாஸ் பண்ணிட்டு அதை நீங்க கொஞ்சம் உள்வாங்கி நீங்க வந்து என்னன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவீங்களா, அந்த டைம்ல இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா உங்க மைண்ட்ல அந்த கொஸ்டின், அந்த பேட்டர்ன், அந்த லாஜிக் எல்லாமே வந்து மைண்ட்ல நின்றுக்கிறோம். அதுக்காக தான். அடுத்து வாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்குங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஆனா இந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், குரூப் டில சயின்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப டஃப்பா வந்து போல. ஏன்னா 2019ல கேட்ட எலக்ட்ரிசிட்டி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப 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 அட்வான்ஸ் லெவல்ல இருந்தது. பட் இந்த வருஷம் 2024 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 அந்த கனெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளவா என்ன பண்ணலன்னு வச்சுக்கலாம், ரொம்ப டஃப்பா தெரியல. அதனாலே நிறைய ஸ்டூடெண்ட் என்னன்னா சயின்ஸ்ல நல்லாவே ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. இதே லெவல்ல தான் என்ன பண்ணுவேன்னா இந்த வருஷம் 2026மே வந்து கேட்பாங்க. அதனால என்ன பண்ண வேணாம் அப்படின்னா ரொம்ப லெத்தாஜிக்கா எடுக்காதீங்க. கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கங்க. உங்களால ப்ராப்பரா என்ன பண்ண முடியும்னா ஸ்கோர் பண்ண முடியும். எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டத்துக்கான டெஃபினேஷன் வந்து பாருங்க. இட்ஸ் ஃப்ளோ ஆஃப் என்னன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் த்ரூ த கண்டக்டர் ஆர் வந்து சர்க்யூட். இது வேற எப்படி சொல்லலாம், இட் இஸ் அ ரேட்டட் எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ்ஸ் த்ரூ த கண்டக்டர். இது ஒரு கடத்தியின் வழியே மின்னூட்டம், நல்லா கவனிங்க, மின்னோட்டம் என்பது மின்னூட்டம் நகரும் விதம் தான். எவ்வளோ ஃபாஸ்டா, எவ்வளோ ரேட்னா எவ்வளோ டைம் செகண்ட்ல எவ்வளவு தூரம் போகுது கடத்தின் வெளியே, எது போகுது, மின்னூட்டம் போதா, அதை சொல்றதா வந்து மின்னோட்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கொஸ்டினுக்கு ஆன்சர் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். எஸ், இதுதான் வந்து டெஃபினேஷன். ஆப்ஷன் ஏ தான். அடுத்து, ரெசிஸ்டர் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் டோட்டல் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டர் வந்து சீரியஸ்ல கனெக்ட் ஆகிருக்குது, பேரல்ல கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை வச்சு நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா தியரிட்டிக்கலாவும் கேட்பாங்க, சேம் டைம் வந்து ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சீரிஸ்ல கனெக்ட் ஆகும்போது ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணாலும் ஆட் பண்ணா போதும். ஸோ சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இப்போ ஒரு R1 அண்ட் R2 அப்படின்னு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, சீரியஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டேரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா add பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது டோட்டல் ஆர் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாவே. எடுத்து பாருங்க. சர்க்யூட் டயக்ராம் zigzag line used to represent which of the following. zigzag line ஒண்ணும் கிடையாது. அதாவது ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே கீழே மேலே கீழே இப்படி போதும் பார்த்தீங்களா. ஸோ இதான் என்ன சொல்லலாம்னா zigzag லைன் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன வரும், ரெசிஸ்டர் தான் வரும். ஈவன் பார்த்துருப்போம், ரெசிஸ்டர் தான் zigzag லைன் மாதிரி இருக்கும். கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான் வரும். பேசிக்காக தான் எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண அவசியம் கிடையாது. பட் சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அதை வந்து பாருங்க.
சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் நடந்ததுதான். ஒரே கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம். அதே இதுலயே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து போலாம். ஃபிலமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப் மேட் அப் ஆஃப் டங்ஸ்டன் பிகாஸ் இதுவும் அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்குதான். நல்லா கவனிங்கண்ணா. ஃபிலமெண்ட் இன் பல்ப்ஸ். அதாவது டங்ஸ்டன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் என்ன ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கணும். எப்போதும் வந்து இப்ப ஃபிலாமென்னா என்ன? மின் விளக்கில் உள்ள மின் இழை. அந்த மின் இழை வந்து ரொம்பவே வந்து மெல்டிங் பாயிண்ட் லோவா இருந்தா என்னன்னா, ஈஸியா மெல்ட் ஆயிரும் ரைட்டா? ஃபியூஸ் போயிரும்னு சொல்றோம் பார்த்தீங்களா? டப்புன்னு. அதனால தான் என்ன பண்ணுவோம்னா, டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டங்ஸ்டன் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட். எவ்வளோ பாருங்களேன். அதுக்கு எவ்வளோ வெப்பம் இருந்தா அது மெல்ட் ஆகும்னா, 3410 டிகிரி செல்சியஸ் இருந்தா மட்டும் தான் வந்து அது மெல்ட் ஆகும். ஸோ, அப்ப அந்த அளவு இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஃபிலாமெண்ட்ல வந்து யூஸ் பண்ணலாம் ரைட்டா? ஸோ, அதனால தான். முக்கியமான ரீசன் வந்து ஹையான மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். அதுதான். அப்ப என்ன? ஹேஸ் அ ஹையரான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கேன் வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர். அதுதான் வந்து மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். அடுத்து, வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் பிளக் கீ இன் அ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்? ஒரு மின்சார சுற்றல் பிளக் கீயின் நோக்கம் என்ன? கீ அப்படின்னு இருக்கு. கீனா ஒண்ணும் கிடையாது, சுவிட்ச் தான். கீனா ஒண்ணும் கிடையாது, சுவிட்ச் தான். அப்போ சுவிட்ச் இருக்கும்போது என்ன ஆகும்? அது என்ன வந்துன்னா முக்கியமா என்னன்னா, இட் ஹெல்ப் இன் கனெக்டிங் அண்ட் டிஸ்கனெக்டிங் த சர்க்யூட். சுவிட்ச ஆன் பண்ணா சர்க்யூட்ல என்ன ஆகும்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். சுவிட்ச ஆஃப் பண்ணா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. அதனால என்ன ஆகும்னா பல்ப் வந்து எரியாது. இப்ப ஜஸ்ட் ஒரு ஆக்ட் பண்ணுது. கனெக்ட் பண்றது, டிஸ்கனெக்ட் பண்றதுக்கான முக்கியமான ரோல் தான் இந்த பிளக் கீ பண்றது. கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். ஜஸ்ட் வந்து பிளக் கீ சுவிட்சுக்கானது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்றது. In which device the heating effect of current used to melt a metal? பார்த்துருப்பீங்க. 4 ஆப்ஷன் யாரும் வந்து என்ன பண்ண ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு இது கரெக்ட்டா வரும்னு சொல்லிட்டு வீடியோல கமெண்ட்ல வந்து இந்த கொஸ்டின் நம்பர் வச்சு வந்து நீங்க சொல்லுங்க. 30 ஃபர்தர் கொஸ்டினுமே வந்து நீங்க இது பண்றதுதான். டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் மெயின் பர்ப்பஸ் ஆஃப் த ஃபியூஸ். ஃபியூஸோட முக்கியமான நோக்கம் என்ன? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வியும் அதேதான். ஃபியூஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க டெய்லி லைஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ் பண்றதுக்கான ரீசன் இல்ல அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இருக்கிற கொஸ்டின் வந்து ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டினா இருக்கும். ஒன் பை ஒன் பார்க்கலாம். 100 watt bulb is connected to a 220 volt supply. The current through the bulb is approximately. நல்லா கவனிங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? வாட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப பவர் ரைட்டா? ஸோ பவருக்கானது வந்து கொடுத்துட்டாங்க. வோல்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வோல்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. கரண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப பவரு, வோல்டேஜ், கரண்ட் 3 சம்பந்தப்பட்ட ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண யோசிக்கணும். நம்ம பவர் சம்பந்தப்பட்ட ஒரு 3 ஃபார்முலா வந்து பார்த்தோமா? ஸோ அதுல என்னன்னா நல்லா கவனிங்களேன். பவரு, வோல்டேஜ், கரண்ட் 3 சம்பந்தப்பட்ட ஃபார்முலா இருக்கு. பவர்ஸ் ஈக்குவல் டூ என்னன்னா, பவர்ஸ் ஈக்குவல் டூ வோல்டேஜ் இன்டு கரண்ட்ன்னு அப்படின்னு சொல்லுவோமா? வோல்டேஜ் வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்க? ஸோ 220 குடுத்துருக்காங்க. கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. பவர் வந்து 100 வாட்ஸ். I is equal to 100/220 வரும். ஸோ 0க்கு 0 போயிரும். 10, 22. ஸோ இத அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.4 கிட்ட வரும். ஏன்னா, நீங்க 0 வச்சீங்கன்னா இங்க 100ன்னு வரும். 22, 22 இன்டு 4 போட்டா 88 அதுக்கு மேல வேணா தாண்டிரும். இப்ப 0.4 அதுக்கப்புறம் 5 அப்படின்னு வரும். அப்ப 0.45 ஆம்பியர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஜஸ்ட் ஃபார்முலாவுல அப்ளை பண்ண ஆன்சர் எடுத்துடலாம். அதேதான், அதேதான். An electric geyser has a power of 2200 watts. When it's operated at 220 volt, how much will be the current flowing through the heater? ஜஸ்ட் என்ன பவர் கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் ஆன ஐ கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வருதாண்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க. இதே இதுல சேம் பவர் வந்து கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க, கரண்ட் வந்து கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் எந்த அளவுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வியும் அதேதான். பவர் குடுத்துட்டாங்க, வோல்டேஜ் குடுத்துட்டாங்க, கரண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க. A 7 volt battery
connected in series with 5 resistor 0.1 ohm, 0.4, 0.5, 0.6 and 12.4 ohm. What is the current flowing through the 12.4 ohm resistor? நல்லா கவனிங்க, இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசிஸ்டர் மட்டும் சீரியஸ்ல கனெக்டா இருந்துச்சுன்னா முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் டோட்டல் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதாவது இந்த மாதிரி தனியா வந்து என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஆர் டோட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா சீரியஸ்ல இருக்கும்போது ஜஸ்ட் ஆட் பண்ண போதும். இதுதான் ஃபார்முலா பார்த்தோம். சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். இப்ப அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கான்? ஃபைனலா கேட்ட கேள்வி வந்து கரண்ட் தான் கேட்டிருக்க ரைட்டா? நம்மளுக்கு ஓம் விதி என்ன? V is equal to ஐஆன்னு தெரியும். ஐ தான் வீணா என்ன பண்ணுவேன்? வோல்டேஜ் பை ஆர் ரைட்டா? இப்போ வோல்டேஜ் வந்து 7 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டான். இப்ப ஆர் வந்து என்னன்னா 12.4 ஓம் இதை எடுக்கிறதா இல்ல எல்லா அதாவது ஆர் டோட்டல் ரெசிஸ்டன்ஸை எடுக்கலான்னு கேட்டீங்கன்னா இங்கதான் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சீரியஸ்ல வந்து சீரியஸ்ல ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகும் போது ரெண்டு கண்டிஷன் பார்த்தோமா? கரண்ட் வந்து சேமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கரண்ட் வந்து என்னன்னா சேமா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் ரைட்டா? அப்ப கரண்ட் சேமா இருக்கும்போது என்னன்னா எல்லா இதுலயும் ஒரே மாதிரி கரண்ட் தான் வந்து இந்த ரெசிஸ்டர்லயும் சரி இந்த ரெசிஸ்டர்லயும் சரி அங்க போற கரண்டோட வேல்யூ வந்து சேம் தான். இப்ப முதல்ல என்ன பண்ணிக்கிறோம்னா ஆர் டோட்டல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆர் டோட்டலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 5 ரெசிஸ்டரையும் ஆட் பண்ணுவோம் ரைட்டா? ஸோ இங்க ஒரு 12.4 நல்லா கவனிங்க. இங்க வந்து ஒரு 12.4 இருக்கு. இங்க 0.6 இருக்கு. அப்ப அதோட கூட்டினா 13 ஆயிரும் ரைட்டா? அதுக்கப்புறம் இங்க 0.1, 0.4 ரெண்டையும் கூட்டினா 0.5 இங்கிட்ட ஒரு 0.5 அப்போ 1. ஆல்ரெடி 13 இது ஒரு 1 மொத்தம் எவ்வளோ? 14 ஓம் அப்படின்னு வரும். அப்ப 7 வோல்ட் இதை அப்படியே போடுறேன். 7 டிவைட் பை 14 அப்ப என்ன ஆகும்? இதை அடிக்கும் போது வந்து 14 இங்க என்ன ஆகும்? ஆட் ஆகும்போது 14 5 70 0.5 ஆம்பியர் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சில இருக்கு. அடுத்த கேள்வி. 2 resistor of 15 ohm and 5 ohm are connected in series with a 12 volt battery. How much current will flow in the circuit? Just இதே தான் பார்த்த மாதிரி தான். என்ன பண்ணணும்? இங்க 15 சொல்றாங்க, 5 சொல்றாங்க, 2 வந்து சீரியஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஆர் டோட்டல் எடுப்போமா? ஸோ ஆர் டோட்டல் எடுப்போமா? எவ்வளவு வரும்? 20ன்னு வரும் ரைட்டா? 20 ஓம் அப்படின்னு இருக்கட்டும். வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வோல்டேஜ் வந்துன்னா 12 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா V is equal to IR. நம்மளுக்கு I தான் வேணும். V by Rன்னு எடுப்போம். வோல்டேஜ் வந்து 12 கீழே வந்து 20ன்னு வரும் ரைட்டா? இப்போ 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6 2 12 I2 20 3 6 I2 10 ஸோ 3/5 இருக்கு. இது 5ஆல அடிச்சோம்னா 0.6 வரும் 30 அப்போ 0.6 வரும் 6 5 30 இப்போ 0.6 ஆம்பியர் ஆப்ஷன் ஏ தான். அதே இதுல 4 ரெசிஸ்டர் வந்து என்னன்னா சீரியஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் என்ன ஆர் டோட்டல் வந்து கண்டுபிடிக்கிறது தான். அப்படியே பார்த்தோன்னே நீங்க சொல்லிடலாம். கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ வரும். அதே இதுல பேட்டரி ஆஃப் 12 வோல்ட் connected in series with the ரெசிஸ்டர் கொடுத்துட்டாங்க. how much current would flow through the 10 ohm resistor? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் ஆப்ஷன் சி வருதாண்டு செக் பண்ணுங்க. அதே மாதிரி 3 ரெசிஸ்டர் வந்து சீரியஸ்ல இருக்கு 12 வோல்ட் பேட்டரியில கரண்ட் வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. 0.5 ஆம்பியர் வருதாண்டு செக் பண்ணணும். ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணா போதுமானதான். அடுத்தது சேம் தான். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10 ரெசிஸ்டர் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஏ சீரியஸ் அரேஞ்ச்மெண்ட். அதாவது என்னன்னா அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும்னு சொல்றாங்க. மொத்தம் 10 ரெசிஸ்டரா ஒவ்வொரு ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 6 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன 6 + 6 + 6 அப்படின்னு சொல்லிட்டுனா 10 6 வந்து வரும் ரைட்டா? நமக்கு சீரியஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் சம் ஆஃப் த இண்டிவிஜுவல். சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்ப எல்லாத்தையும் கூட்டினா 10 6 அப்படின்னு வரும் ரைட்டா? அப்ப 10 6 இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் என்ன வரும்னா பி தான் வரும். அடுத்து பாருங்க. 2 resistor R1 R2 are connected in parallel. The equivalent resistance is 5 ohm. When one of them removed and the resistance become 10 ohm. What is the value of other resistor? நல்லா கவனிக்க. parallel பொறுத்து இருக்கு. 2 ரெசிஸ்டர் parallel இருந்துச்சுன்னா அதுக்கான பேட்டர்ன் என்ன?
நம்ம ஆர் டோட்டல் கண்டுபிடிக்கணும் 1/R டோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலன்ட் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதுல 1/ல சொல்லணும். 1/R1 + 1/R2 அப்படின்னு எடுக்கிறது. இப்ப என்ன இருக்கு? 2 ரெசிஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா? அப்ப என்ன பண்ணுவோம்? 1/R டோட்டல். 1/R டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 அப்படின்னு எடுப்பேன். இப்ப என்ன சொல்லிட்டான்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். 5ன்னு சொல்லிட்டான். 1/5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவலன்ட் 1 ரிமூவ் பண்றாங்களாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா 10 ஓமா இருக்கான். அப்ப 1 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் இருக்குன்னா என்ன மீனிங்? ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 10 இருக்கு ரைட்டா? இன்னொருதோட வேல்யூ தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப R2 எடுத்துக்கிறோம்னா, இப்ப 1/R2 இங்கிட்டு கொண்டு வந்துக்கிறேன். இல்ல 1/R2 வச்சுக்கிறேன். இந்த 1/10 இந்த சைடு வரேன். கொண்டு வந்துறேன் 1/5 - 1/10 இருக்கும். இப்ப என்ன பண்ணுங்க? இத அப்படியே இது பண்ணுங்களேன். கீழ நான் 50ன்னு எடுக்கலாமா? 50ன்னு எடுத்தா இங்க 10ன்னு வரும். இங்க 5ன்னு வரும் ரைட்டா? 5/50ன்னு இருக்கும். 1 5 5 10. இப்போ 1/10ன்னு இருக்கும். 1/10ன்னு இருக்கும். இப்ப என்ன? 1/6 டோட்டல். 1/R டோட்டல் இஸ் ஈக்குவல் டூ 1/10. இது அப்படியே எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு வெறும் R டோட்டல் மட்டும் தான் தேவை. அப்ப R டோட்டல் இஸ் ஈக்குவல் டூ என்ன? 10 வருமா? 10 ஓம். ஸோ 10 ஓம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பில இருக்கு. அதானே கேட்டிருக்காங்க? எஸ். சரி, சரி, சரி. சரி. இது R டோட்டல் கிடையாது. சரி நானே தப்பு பண்ணிட்டேன். அதாவது நம்ம R2 தானே? R டோட்டல் கிடையாது. R2 தான். இத மட்டும் மாத்திக்கலாம். சொன்னதெல்லாம் கரெக்ட்டா தான் சொன்னேன். பட் அந்த இதுல R டோட்டல்ன்னு சொல்லிட்டேன். R2 தான் அதோட வேல்யூ தான் வந்து 10 ஓம். அதே இதுல 3 ரெசிஸ்டர் பேரலலா கனெக்ட் பண்ணியிருந்தா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிங்க. கரெக்ட்டான ஆன்சர் வந்து 1 ஓம் வருதான்னு பாருங்க. சப்போஸ் நீங்க பார்க்கும்போது ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னா, நீங்க என்ன வந்து வேணா சால்வ் பண்ணீங்களோ, சால்வ் பண்ணது வரைக்கும் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, சரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னு வந்து WhatsAppல அனுப்புனீங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு ப்ராப்பரா பார்த்துட்டு நீங்க எங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கிளாரிஃபை வந்து பண்ணிருவேன். அதே மாரி 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலல்ல இருக்கா, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 1/R டோட்டல் அந்த ஃபார்முலாவுல அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது. 1/R1 + 1/R2 + 1/R3. ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கேள்வி பாருங்க. சார்ஜ் ஆஃப் 1.5 கூலும் is moved through the potential difference. If the work done is 30 joules, what is the potential difference between the 2 points? 2 பாயிண்ட்டுக்கு இடையே என்ன கேட்டிருக்காங்க? மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கான். அப்ப என்னன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதை சொல்லுவோம்? வோல்டேஜ்ல சொல்லுவோம். சார்ஜ் சார்ஜ் வந்து என்ன? கியூவா? சார்ஜ் வந்து கியூ. ஒர்க் டன் டபிள்யூ வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? W/Q அப்படின்னு வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணுங்க. ஏன்னா அப்படியே வேல்யூ போடுவோம். W எவ்வளோ? 30 ரைட்டா? 30 ஜூல்ஸ். சார்ஜ் எவ்வளோ இருக்கு? 1.5 கூலும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ணிடும்? இந்த பாயிண்ட் போடுறதுக்காக மேலேயும் கீழேயும் 10ஆல பண்ணலாம். அப்போ 300ன்னு வருமா? 300 கீழ 15. ஒரு 15, 2 15, 20ன்னு வரும். அப்ப 20 வோல்ட் தான் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டில இருக்கு. அதே தான் 100 ஜூல்ஸ்ன்னு இருக்கு. W குடுத்துருக்காங்க. IC இருக்கு. Q குடுத்துருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் 20 வோல்ட் வருதான்னு செக் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. எலக்ட்ரிக் ஹீட்டர் consumes 1000 watts of power. How much potential energy does it use in 1 hour? நல்லா கவனிங்க. என்ன சொல்றாங்க? எலக்ட்ரிக் ஹீட்டர் 1000 வாட் 1000 வாட் ஆஃப் பவர் என்ன பண்ணுதுன்னா யூஸ் பண்ணுது ரைட்டா 1 ஹவருக்கு. இப்ப எவ்வளவு எனர்ஜி வந்து அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு எனர்ஜிக்கான ஒரு ஃபார்முலா சொன்னேன். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈக்குவலன்ட் பவர் இன்ட்டு டைம் அப்படின்னு நான் சொன்னேன்னா எவ்வளோ பவர் எவ்வளோ டைம்ல எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எனர்ஜி என்ன ஆகும்னா கன்சியூம் பண்ணப்படும். இதுதான் கான்செப்ட். அப்ப பவர் எங்க இருக்கு? 1000 வாட். ஸோ 1000 வாட். டைம் எவ்வளோ? 1 ஹவர் ரைட்டா. இப்ப இது எப்படி எடுக்கலாம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன சொல்லலாம்னா 1000 வாட் ஹவரை நான் என்ன சொல்லுவேன்? 1000 கிலோன்னு சொல்லுவேனா? கிலோ வாட்னு சொல்லுவேனா? ஸோ கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லாமா? அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈக்குவலன்ட் டு 1 கிலோவாட் ஹவர் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். 1 கிலோவாட் ஹவர் தான் இதுக்கு ஈக்குவலண்டான
எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன பண்ணப்படும்னா கன்சியூம் பண்ணப்படும். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து generator has a resistance of 10 ohm, potential difference 5 volt applied across it. What is the current flowing through it? Resistance வந்து R வந்து கொடுத்திருக்காங்க, potential difference voltage வந்து கொடுத்துருக்காங்க, current வந்து கேட்டிருக்காங்க. என்ன ஃபார்முலா? V is equal to IR, direct formula யூஸ் பண்ணலாம். So I is equal to V by R. வோல்டேஜ் வந்து எவ்வளோ 5 இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 10 இருக்கு, ரைட்டா? அடிச்சுனா 1/2 அப்படின்னு வருமா? 1/2 எவ்வளோ வரும்? 0.5 ஆம்பியர் அப்படின்னு வரும். 0.5 ஆம்பியர் ஆப்ஷன் ஏல இருக்கு. சேம் இதுதான். ஹவு மச் கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ த ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் ஆர் கொடுத்துறாங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆன வோல்டேஜ் வந்து கொடுத்துறாங்க, கரண்ட் ஐயை வந்து கேட்டிருக்காங்க. ஓம் விதியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா ஆப்ஷன் டி வருதான்னு செக் பண்ணுங்க. அடுத்து அதே இதுல potential difference 6 volt applied across two ends of conducting wire. Resistance R ohm. What will be the value of R? The current flowing through the wire is 2 ampere. அதாவது என்ன சொல்றாங்க? 6 volt voltage வந்து கொடுத்துட்டாங்க, ஆம்பியர் கரண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. கேட்கறது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஆர் வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஆர் கண்டுபிடிக்க ஓம்ஸ் விதி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, an electric heater draws 5 ampere of current when connected to a 70 volt source. The potential difference increased to 126 volt. What will be the new current drawn by the heater? 70 வோல்ட் மின்னழுத்தத்தில் 5 ஆம்பியர் மின்னோட்டம் இழுக்கும் ஹீட்டர் அந்த மின்னோட்டத்துல 126 வோல்டாக அதிகரித்தால் அந்த புதிய மின்னோட்டம் என்னவா இருக்கும்? அதான் வந்து கேட்டிருக்காங்க. கேள்வி வந்து என்ன, நியூ கரண்ட் தான் கேட்டிருக்காங்க, ரைட்டா? முதல்ல ஓல்டு இது, அதாவது இப்போ நியூ கரண்ட் கேட்குறான்னு வச்சுக்கலாம். V is equal to IR தான், இதுல மாற்றம் கிடையாது. I தான் வேணா என்ன பண்ணும், V by R, ரைட்டா? வோல்டேஜ் வந்து மாறல. ஸோ வோல்டேஜ் என்ன சொல்றாரு, வோல்டேஜ் தான் மாத்திரம். வோல்டேஜ் வந்து 126 வோல்ட். ஸோ 126 வோல்ட். எனக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரியணும்ல, ஆர் தெரியணும்ல, அது தெரிஞ்சா மட்டும் தான் நான் அப்ளை பண்ண முடியும். அப்ப பழைய இருக்கிற வேல்யூ ஐ இருக்கு, வோல்டேஜ் இருக்கு, இதை வச்சு என்ன கண்டுபிடிப்பேன், நான் வந்து ஆர் கண்டுபிடிப்பேன்ல. ஸோ அப்போ ஆர் வேணும்னா V by I அப்படின்னு வருமா? வோல்டேஜ் எவ்வளோ, 70 வோல்டேஜ், ஐ எவ்வளோ 5 ஆம்பியர். இப்ப 5ஆல் அடிச்சோன்னா என்ன 14 அப்படின்னு வரும், ரைட்டா? இப்ப ஆறு கண்டுபிடிச்சிட்டோம், நல்லா கவனிங்க. ஆறு கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம், இந்த பழைய இதுல, அதாவது I is equal to V by R, இதுல வந்து அப்ளை பண்ணலாம்ல. இதுல வந்து என்ன பண்றேன்னா டைரக்டா நான் அப்ளை பண்றேன். அதாவது I is equal to 126 இருக்கு, கீழே என்ன இருக்கு 14 அப்படின்னு எடுப்பேன். இப்ப 14 126 நம்ம அடிச்சோன்னா 14 9, 14 9 என்ன வரும்னா 126 வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 9 ஆம்பியர் தான் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, 100 joules of heat produced in a electric geyser when 1 ampere current flow through it for 10 seconds. How much resistance of the geyser? ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் 10 வினாடிகள் பாயும் போது 100 ஜூல் வெப்பம் உருவாகிறது. கீசரோட மின்தடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க நல்லா கவனிங்க, இந்த ஹீட் அப்படின்னு வரும்போது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட் இருக்கு பார்த்தீங்களா, H is equal to I squared RT, இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். அவன் ஹீட்டு கொடுத்துட்டான், 100 ஜூல்னு சொல்லிட்டான், ரைட்டா? ஈக்குவல் டு 1 ஆம்பியர். ஸோ 1 ஸ்கொயர்னு போடும். ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கான், டைம் எவ்வளோ 10 செகண்ட். என்ன ஆகும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும், ரைட்டா? அப்போ R is equal to என்ன வரும்னா 10 ஓம் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அது எவ்வளோ வந்து என்னன்னா ரெசிஸ்டன்ஸை இது பண்ணுன்னா 10 ஓமுக்கான ரெசிஸ்டன்ஸ், 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் வந்து டியில் இருக்கு. ஸோ புரியும் நினைக்கிறேன். பேசிக்காக தான் எல்லாமே கேட்குறாங்க. பட் அந்த பேசிக் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சில்லி மிஸ்டேக் பண்ணாமல் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸாமில் வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இதோட என்ன பண்ணலான்னா இந்த டாப்பிக்கை வந்து என் பண்ணலாம். நீங்கள் ஃபண்டமெண்டல் வந்து இன்னும் எனக்கு ப்ராப்பராக லேர்ன் பண்ண முடியுதுன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா ஃபண்டமெண்டல் சயின்ஸை நான் கொடுக்குறது வந்து பாருங்கள், ரொம்பவே வந்து ஒர்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரியஸ் டெஸ்ட்டு போடுறதுக்கும் அவ்வளோ அக்யூரேட்டாக உங்கள் மைண்டில் வந்து நின்றுக்கணும். நான் என்டையராக ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எல்லாமே ஆப்பில் தான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஆப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண இந்த மாதிரி வரும்.
சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதில் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். ஸ்டோரை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதில் 400 இருக்கும். நீங்கள் பே பண்ணும்போது 440 பே பண்ணுங்க. 1 இயர் வந்து வேலிடிட்டி. அதாவது என்னை ஜாயின் பண்ணி நான் நிலந்து ஃபுல்லாக 1 இயர் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன் இது வந்து 440 வருது அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். அண்ட் இந்த ஆப்பை மேனேஜ் பண்ணுற கம்பெனி க்ளவுட் ஸ்டோரேஜுக்காகவும் வந்து அவங்க ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் 440. ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கிற மேக்கனிட்டிசத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.